ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழாச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் இல்லையா? சோ அதுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிடுங்க சிஸ்டர் முன்னாடியே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சோ அவங்களுக்கான வீடியோ தாங்க கண்டிப்பா இது. அதுக்கப்புறம் இன்னைக்கு டே இன் மை லைஃப் இருக்கு. இன்னைக்கு ஒரு சீட் டே மாதிரி தான் இருக்க போகுது. சோ நாளையில இருந்து சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் வீடியோ வந்து உங்களுக்கு வரப்போகுதுங்க. சோ நல்ல நல்ல புது ரெசிபிஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன், முடிஞ்ச வரைக்கும், என்னால முடிஞ்ச வரைக்கும். சரிங்களா? சோ நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது தூரத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதாங்க. வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், ஒயிட் மில்க், ஒயிட் சுகர் இது கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். ஒயிட் ரைஸ்க்கு பதிலா மில்லட் ரைஸ், பிரவுன் ரைஸ் அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். ரவை, கோதுமை அந்த மாதிரி. சரிங்களா? அப்புறம் ஒயிட் மில்க் கம்ப்ளீட்டா அவாய்ட். டீ காஃபி எல்லாம் குடிக்கலாமான்னு கேட்பீங்க. கண்டிப்பா வேண்டாம். பிளாக் டீ, பிளாக் காஃபி இதெல்லாம் வந்து வித்தவுட் சுகர்ல நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், ஒயிட் மில்க், ஒயிட் சுகர் ஒயிட் சுகர் தான் அவாய்ட் பண்ண சொல்றேன்றக்காக நாட்டு சக்கரை, பனை வெல்லம், பனங்கற்கண்டு இதெல்லாம் சாப்பிடலாமான்னு கேட்டா கண்டிப்பா அதையுமே ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? தேன் கூட சேர்க்காம இருக்கிறது நல்லதுதான். சரிங்களா? சோ இதுதான். 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் வந்து பண்ணணுங்க. புரோட்டீன், ஃபைபர் கரெக்டா எடுத்துக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். சோ இதுதான் 3 to 4 liters கண்டிப்பா குடிச்சிருக்கணும். 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணணும் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ. சோ இது எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். மத்த ரெசிபிஸ், அடுத்து வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இதெல்லாமே நான் அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். சோ இதெல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். சரிங்களா? நம்ம வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. நான் அடுத்த வீடியோல டெய்லி இந்த 21 daysல நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பேன். முக்கியமானதை நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அப்புறம் அவ்வளவுதான். சரி, இன்னைக்கு பிறந்தநாள், அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம விட பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு ஒரு சீட் டே தான் பார்க்க போறீங்க. ஸோ ஒரு சிம்பிளான டே தான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி குடிச்சு தான் வந்து டே ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போனாலும் அது வெயிட் லாஸ், வெயிட் மெயின்டைனிங் எதுனாலும் எம்டி ஸ்டமக்கில் ஏதாவது தண்ணி வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். சரிங்களா? காலைல பிரேக்ஃபாஸ்ட் சண்டே மார்னிங் இல்லையா, நல்லா ஒரு சீஸ் பிரெட் ஆம்லெட் மாதிரி பண்ணி கொடுத்தாங்க ஹஸ்பண்ட். நல்லா அதில் வந்து ஸ்டஃப் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோங்க. ஸோ கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக ஸ்டார்ட் பண்ணவா இருந்துச்சு. அப்புறமா கிளீனிங், அந்த ஒர்க் இந்த ஒர்க்குன்னு இழுத்து அடிச்சிருச்சு பார்த்துக்கோங்க. அப்புறமா கையோட இருந்த பாத்திரத்தை ஃபர்ஸ்ட் நான் வந்து கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் காஃபி போட்டு கொடுத்தலான்னு போட்டு கொடுத்துட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சு ஃப்ரெஷ்அப் வந்து ஆகிட்டேங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நான்வெஜ் மீல்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு 2-3 daysல நாங்கள் வந்து மாலை போட்டுருவாங்க என்னோட குழந்தை, அதாவது திருச்செந்தூர் கோயிலுக்கு. ஸோ அதனால தான் சரின்னு இன்னைக்கு மட்டன், சிக்கன் 2மே வந்து வாங்கிதாங்க. நல்லா மஞ்சத்தூள், உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க மட்டன் வாங்கி. ஸோ இன்னைக்கு வந்து வாங்கியாச்சு இல்லையா? ஸோ மட்டன் வந்து குக்கரில் சேர்த்துட்டு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் 5-6 விசில் விடலாம். ஒரு சில மட்டன் பொறுத்து 10 விசில் கூட ஒரு சில மட்டனுக்கு விடுவாங்க. ஸோ அது உங்களுக்கு ஏத்தாப்புல பார்த்துக்கோங்க, உங்கள் குக்கருக்கு ஏத்தாப்புல பார்த்துக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிளான குழம்பு தான் பண்ண போகிறேன். ஏன்னா மசாலாலாம் ரெடிமேட் மசாலா இருக்குது, எனக்கு ப்ரொமோஷனுக்கு வந்தது. ஸோ அப்படி பண்ணிடலான்ட்டு மட்டனையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சுங்க. சூப்பராக வெந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா அந்த குக்கரில் இருக்கிறத மாற்றிட்டு அரிசியை களைஞ்சு குக்கரில் ஒரு சைடு வச்சு விட்டுட்டாங்க. செம்ம வெயிலுங்க, தாங்க முடியல, அப்படிதான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருந்தேங்க. செம்ம டயர்டு, ஒரு மாதிரி உடம்புலாம் வலிக்கிற மாதிரி இருக்குங்க. கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுனாலே நல்லா வெயில் போட ஆரம்பிச்சிச்சு, வேற மழையும் வருது, வித்தியாசமாக இருக்குதுங்க. அப்புறமா கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிட்டு சோம்பு, கரம் மசாலா ஸ்பைசஸ், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2மே சேர்த்தே நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. போட்டு நல்லா வந்து இதை சுருள வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மட்டன் மசாலா வந்து இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, ரெடிமேட் மசாலா, அதை வந்து சேர்த்து நல்லா சுருட்டி எடுத்துக்க வேண்டியதான் வதக்கி. வேறு எதுவுமே சேர்க்கல. வெறும் மிளகாய் தூள் வேணா எக்ஸ்ட்ரா காரத்துக்கு நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறமா வந்து வேக வச்சு அந்த மட்டனை தண்ணியோட சேர்த்துக்கிறேங்க. அந்த தண்ணி அப்படியே சூப் மாதிரி குடிச்சா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு டைம் ஆயிடுச்சு, டக்குன்னு எப்படா வேலையை முடிப்போன்றதுச்சு. பார்த்துக்கணும் உப்பெல்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கோங்க. ஸோ அங்கிட்டு மட்டனை வேக வச்சுட்டு இந்த சைடு சேம் ப்ராசஸில் நான் வந்து வதக்கி எடுக்கிறேங்க. அதாவது சிக்கன் ஒரு கிரேவி மாதிரி பண்ணலான்ட்டு அதுக்குமே சிக்கனையும் போட்டு உப்பு போட்டு எப்போ போல் வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா மசாலாவுக்காக சிக்கன் மசாலாவும் இருந்துச்சு, அது கூட இன்னொரு சிக்கன் 65 மசாலாவும் இருந்துச்சு. அதை 2யும் போட்டு நல்லா சுருட்டி எடுத்து அந்த மாதிரி தான் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து எதுக்குமே வறுத்தரைச்சி எதுவுமே பண்ணலை. இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சாச்சு. ஏன்னா ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து அந்த ரெடிமேட் மசாலாஸே இருக்குது, அதுவும் ஃபுல்லாகவே வந்து எந்த ப்ரெசர்வேட்டிவ்ஸும் இல்லாதது தான். ஸோ அதனால தான். அப்புறம் தண்ணி உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு மட்டன் குழம்புல வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி மட்டும் ஊற்றி விட்டுக்கிறேங்க. ஸோ நல்லா இருக்குல்ல, தேங்காய் அரைச்சி ஊற்றினா தான் நல்லா இருக்கும்னு அந்த ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம்
கொஞ்சம் மிளகு தூளும் ஆட் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த காட்டம் நல்லா கொடுக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதையும் போட்டு கொதிச்சதுக்கப்புறம் கடைசியில் கொத்தமல்லி தழை போட்டு மிக்ஸ் பண்ணால் செம்மையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் சாதம், ஆஹா செம்மையாக இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் டயத்தில் சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க, சாப்பிட்லாம், கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கிட்டு சிக்கன் கிரேவிக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுலேயும் கொத்தமல்லி தழை நல்லா தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்புறமா குக்கரில் சாதமும் ரெடி, எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நானும் உட்காந்து செம்மையாக வந்து சாப்பிட்டேங்க. பிளேட்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையாகவே. ஸோ அதனால் நல்லா சாப்பிட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு அந்த வேலையை முடிக்கணும் இல்லையா. ஸோ அதையும் முடிச்சுட்டு அப்புறம் வீடியோ எடிட்டிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. ஈவினிங் ஆகிடுச்சு. அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா மாலுக்கு பிள்ளைங்க ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் டக்குன்னு கிளம்ப சொன்னாங்களா, நானும் கிளம்பிட்டேன். அப்புறமா நாங்கள் ஒரு புக் பண்ணி கிளம்பிட்டோமா. மாலுக்கும் வந்தாச்சு. வசந்த் ஸ்கொயர் மால், டெல்லியில் உள்ள வசந்த் ஸ்கொயர் மாலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்க விளையாடுறதுக்கு வெளியிலேயும் நல்லாயிருக்கும், காத்தோட்டமாகவும் சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு திருவிழா மாதிரி. இங்கே பாருங்களேன், ராட்டின வகைகள்லேருந்து அந்த ஜம்ப் பண்ணுறது, இந்த மாதிரி குதிக்கிறது, இந்த தொங்கிட்டு இருக்கான் பாருங்கள் ஒருத்தவன், அதிலெல்லாம் தொங்குனேன்னா நான் ஸ்பாட் அவுட் ஆகிடுவேன். ஏன்னா அதெல்லாம் நமக்கு வந்து சரியாக வராது. இத்தினோடு ராட்டினத்தில் சுற்றினாலே எனக்குலாம் வந்து கிறுகிறுன்னு ஆகிடுங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கான பிடிக்கும். ஸோ பார்த்துட்டு இருந்தேன். என் பையன் வந்தோடனே இதில் ஏறிட்டாங்க. பெரியவன், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ நல்லா போய் ஜம்ப் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் சின்னவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருந்துச்சு இல்லையா, ஏரோப்ளைன் மாதிரி, அதில் வந்து போகணுன்னு சொன்னார் ராட்டினத்தில். ஸோ அதை வந்து சுற்ற விட்டுட்டு இருந்தோம். அவரும் நல்லா என்ஜாய் பண்ணி சுற்றிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆள் நின்று வந்து பார்த்துட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் இங்கே நிற்க, நாங்கள் அங்கே நிற்க, அப்படியே மாறிட்டு. ஸோ நல்லா பசங்க என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஸோ அதுக்கப்புறமா நல்லா காற்றடிக்குது பாருங்களேன், நல்லா இருந்துச்சு இந்த சம்மருக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் சின்னவன். அதுக்கப்புறம் இந்த வண்டி ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய தடவை வீடியோஸ் ஃபோட்டோஸில் போட்டிருக்கேன், நிறைய தடவை போயிருக்கோம். இன்றைக்கி போக பிடிக்கல, பட் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு நின்றாச்சு. டைமும் நாங்கள் லேட்டாக தானே போனோம். ஸோ அதனால் அப்புறம் வந்து இன்னொரு குதிக்கிறதுல என் சின்ன வாண்டு குதிக்க, இவர் வந்து பைக் ஓட்டிக்கிட்டு இருந்தார் பெரியவர். ஸோ நல்லா பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அப்புறமா நாங்களுமே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் நல்லா. சரி வாங்க மாலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மாலுக்கு வெளியில் தான் இவ்வளோ நேரம் இருந்தோம். மாலுக்குள்ளே போயிட்டு ஒரு ரவுண்டிங், மாலுக்கெலாம் போனால் நான்லாம் பர்ச்சேஸ்லாம் பண்ண மாட்டேங்க, நல்லா ரவுண்டிங் அடிப்பேன். ஸோ அது ரொம்ப பிடிக்கும் இல்லையா. நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறமா சாப்பிட்றது. மாலுக்கு வந்து சாப்பிடுவோம் கண்டிப்பாக. கேஎஃப்சிக்குள்ளே தான் நுழைஞ்சாச்சு. போயிட்டு ஆர்டர் தான் வந்து ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு வந்து மெரிண்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் வீட்டுக்காருக்கு கோக்கு தான் பிடிக்குமா. ஸோ எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு அப்புறமா அவர் ஆர்டர் எடுத்துகிட்டு இருந்தாரு. நாங்கள் போய் உட்காந்துட்டோம். அப்புறம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு பக்கெட் சிக்கனு, பாப்கார்ன் சிக்கனு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே வந்து பண்ணியாச்சு. இதெல்லாம் என்றைக்காவது சாப்பிட்லாங்க, அவ்வளோதான். டெய்லியும் சாப்பிட்றதுக்கு நான் சொல்லவே மாட்டேன். ஸோ எப்பயாவது சாப்பிட்டுக்கிறதுங்க. ஸோ என் சித்தி பையன் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ நாங்கள் எல்லோரும் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. அதை சுட சுட சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் செம்மையாக இருக்கும் இல்லையா. இப்போயும் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஒரு மாதிரி ஆகிடும். அதுவே அங்கேயே சுட சுட சாப்பிட்டோன்னா அது ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோங்க. பசங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அவங்க என்னத்தை 2-3 பீஸ் சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க் எல்லாம் குடிச்சிட்டு செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து கிளம்பியாச்சு. நல்லா சீட் டே பண்ணியாச்சு. நாளையிலேருந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. உங்களோட பேர் எல்லாமே நீங்கள் கீழே டீட்டெயில் சொல்லுங்கள், ஸ்டார்ட் பண்ண போகிறவங்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வெளியிலேயும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா நாங்கள் வந்து கேப் புக் பண்ணி கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கும் வந்தாச்சு. ஸோ வெயிட் லாஸ் சேலஞ்சில் என் கூட நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்களோட வெயிட் எவ்வளோ குறைக்கணுன்ற டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருங்க சரிங்களா. இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்து மிக மிக நன்றி. பாய், see you, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.